வாங்க மணத்தக்காளி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீரையை ஆஞ்சு வச்சுட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் தண்ணியிலே ஊறட்டும். அப்புறம் 2 வாஷ் பண்ணிக்கோங்க. கீரையை கட் பண்ணி வச்சுக்கிட்டு அரை தக்காளி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் கொஞ்சம் போடுங்க. ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தக்காளி நறுக்குனதை எடுத்து போடுங்க. ரெண்டும் வணங்கினதும் நம்ம நறுக்கி வச்ச கீரை எடுத்து அதில் போட்டுடலாம். கீரையை நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் கீரை வெந்துருச்சான்னு பார்த்து நம்ம தேங்காய், முந்திரி இதை ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துடலாம். பால் எடுத்துக்கோங்க. கீரை நல்லா வெந்ததும் இந்த பாலை ஊற்றி சும்மா ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. திரிஞ்சிரும். ரொம்ப காய வைக்கக்கூடாது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். வயிறு புண்ணு இருக்கவங்க மெயினாக சாப்பிட்லாம். இது காரமே இருக்காது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொடுங்க. தேங்க்யூ.